السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. நபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்வோம் என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மதினாவில் இஸ்லாம் எப்படி மலர்ந்தது, அகம்பா உடன்படிக்கையின் வரலாற்று சம்பவம் என்ன, அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை ஒரு சிறு உரையை மட்டும் பார்ப்போம். அன்பான சகோதரர்களே, மக்காவை விட்டு மதினாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சென்றார்கள், அதற்கு முன் மதினாவில் இஸ்லாம் எப்படி சென்றடைந்தது என்பதை எல்லாம் கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். மதினாவிலிருந்து வந்த முதல் குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யஸ்ரீப் என்று அழைக்கப்பட்ட மதினாவிலிருந்து சிலர் மக்காவுக்கு வந்தாங்க. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பை கேட்டார்கள். அவர்களின் இதயங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் மதினாவுக்கு திரும்பி சென்று இஸ்லாத்தை மக்களிடம் எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார்கள். அடுத்த ஆண்டு மேலும் பலர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பையத் செய்தார்கள். இதுதான் இதற்கு பின்னர் அகபா உடன்படிக்கைகள் என்று அழைக்கப்பட்டது. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதினாவின் முதல் ஆசிரியராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை மதினாவுக்கு அனுப்பினார்கள். அவருடைய பணி மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, இஸ்லாத்தை எடுத்து சொல்வது. அந்த காலத்தில் முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாவாவினால் மதினாவில் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, இப்போ இதில் படிப்பினை என்ன என்று சொன்னான், அந்த யஸ்ரீப் நகரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து 6 படித்த மேன் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா மக்காவுக்கு வராங்க. வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீனை எத்தி வைக்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் அந்த 6 மேன் மக்கள்லாம் படித்த ஆய்வு செய்யக்கூடிய நல்ல திறமை மிக்க வாலிபர்கள் சொல்லுவது, அவங்கள வாலிபர்கள் தான் இப்போ மென்ஷன் பண்ணப்படுது. ஏன் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவனே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவார்கள் என்ற செய்தி அந்த மதினாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் அடிக்கடி என்ன செய்கிறாங்க கேட்டால் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னு பேசுவாங்க, அப்பப்போ சண்டை வரும். அவருக்கு அவுஸ் ஹஸ்ரஸ் அந்த நண்பர் கூட்டத்திற்குள்ளே சண்டை வரும். இதை மூட்டுறது யூதர்கள். 2 பக்கமுமே ஆயுதம் சப்ளை பண்ணுறது, பொருள் உதவி செய்கிற இந்த சண்டைக்கு யூதர்கள் தான். ஆனால் யூதர்கள் சண்டை பிடிச்சிக்கிறது இல்லை, இவனுங்களை சண்டையில் இறக்கி விட்டுறது. இன்றைக்கி எப்படி இந்த தமிழ்நாட்டில் நடக்குது, ஜாதிக்கு பின்னாடி இயக்கிறது என்ன, இதே மாதிரி தான், சூழ்ச்சிகள் தான். இதோ சண்டை பிடிச்சிக்கிட்டு இவனுங்களுடைய ஒரு அநியாயத்தையும் இவர்கள் செய்யக்கூடிய சில அக்கிரமத்தையும் மறைக்கணும், அவ்வளோதான். இந்த முஸ்லீம் பார்த்து அங்கே என்ன செஞ்சுட்டு இருப்பான், ஊரே விற்று உலகத்துக்கு விற்றுட்டு இருப்பான். ஆனால் தேசப்பற்றை பற்றி அவன் தான் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஒரு வேலை இங்கே எப்படி இந்த பார்ப்பன கும்பல் செய்தோ அதே மாதிரி அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த யூதருடைய வம்சாவளியை சேர்ந்த அந்த நபர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சண்டை அடிக்கிறப்பெல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு நபி வருவாங்க, யூதர்கள் சொல்லுவாங்க, அந்த நபி எங்களுக்கு என்ன இறுதி நபின்னா வரல, வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் கொடுப்பான். அன்னைக்கு உங்களை நாங்கள் என்ன பண்ணிடுவோம், நாங்கள் உங்களெல்லாம் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த மேன் மக்களுக்கு மனசில் படுது, அப்போ ஏதோ ஒரு நபி வரப்போகிறாங்க, அப்படி வந்துட்டாங்க, இந்த அரபுலகத்தில் மட்டும் மலர்ந்துட்டாங்கன்னு இவங்களை தாண்டி நம்ம போய் என்ன செய்யணும் போதோ அந்த நபியை நம்ம ஏற்றுக்கணுங்கிறத மட்டும் இந்த மனசில் பதிவு வச்சுட்டான். அப்போ இந்த தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த எத்தி வைக்கக்கூடிய நேரம் பார்க்குறாங்க. இவங்க சொல்கிற எல்லா அடையாளமும் இருக்குது, அல்லாஹ்வின் உருவின் பக்கமாக நன்மை ஏவுறாங்க, சொல்கிற விஷயமெல்லாம் எல்லாம் ஒத்து போகுது. உடனே என்ன செஞ்சாங்க, கை பிடிச்சிட்டாங்க. ஏற்றுக்குற யாரா சொல்லுவாங்க, நீங்கள் நபி தான், பார்த்தனே புரிஞ்சிருச்சு. ஏன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காலம் தானே. இந்த எதிர்பார்ப்பு அந்த மதினாவுடைய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை எத்தி வைப்பதற்கு முன்பாகவே நபி வருவார்கள் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ இவங்க போய் அடுத்து அப்போ தான் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறாங்க அந்த ஊருக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக. பார்த்தா அங்கே இருக்கிறவங்கலாம் வேகமாக கபலிச்சுறாங்க. இஸ்லாம் பயங்கரமாக மதினாவில் பரவும். மக்காவில் இருக்கிறவங்க விளங்கலை, ஆனால் மதினாவாசிகள் விளங்கிக்கிட்டாங்க யார் ரசூலுல்லாஹ் யார் என்பதாக. அருமையான வேலை. அப்போ முஸஅப் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, குர்ஆனை கற்றுக் கொடுக்குறாங்க, இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறாங்க, மக்கள் கூட்டமாக உள்ளே வராங்க மதினாவில். அப்போ இதில் படிப்பினை என்னன்னு கேட்டால், ஒரு மனிதர் உண்மையான ஈமானுடன் தாவா செய்தால் அல்லாஹுடைய முயற்சியில் மிகப்பெரிய என்ன செய்வான், பரக்கத்தை
பரக்கத்தை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் செஞ்சிருவான் என்பதை இங்கே புரியுது. அதுக்கப்புறம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுடைய மாற்றம். மதீனாவின் முக்கியமான தலையில் ஒருவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. அவங்க ஆரம்பத்தில் முஸஅப் ரலியல்லாஹு அவருடைய தாவாவுக்கு எதிராக இருந்தாங்க. ஆனால் குர்ஆனின் வார்த்தைகளை கேட்டதும் அவருடைய இதயமும் மாறிடுச்சு. அவங்க ஈமான் ஏற்றுக்கொண்டாங்க. பின்னர் தன்னுடைய சமூகத்திடம் சென்று, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புகிறேன், ஈமான் கொள்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அழைத்தார்கள். அதன் விளைவாக அவருடைய சமூகத்தில் பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு நல்ல நபர் என்னங்க தன்னுடைய சமூகத்திட்டு போயிட்டு, நான் எங்களை ஈமான் கொண்டுட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன செய்வாங்க? ஏன்னா இவங்களுடைய நன்னம்பிக்கை அவங்க பெற்றிருக்கும் போது அவங்களும் அப்படியே பின்தொடருவாங்க தானே, ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ இதிலிருந்து நமக்குரிய பாடம் என்ன அருமையானவரே, ஒரு நல்ல மனிதரின் மாற்றம் ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல ஒரு சமூகத்தையே மாற்றக்கூடிய விஷயமா இருக்கு என்ற அந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அருமையானவர். இப்போ தான் அக்கபாவுடைய பையத் ஏற்படுது, இரண்டாவது அக்கபாவுடைய பையத். பின்னர் மதீனாவிலிருந்து ஏராளமான ஆண்களும் பெண்களும் என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பையத் செய்கிறாங்க. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதாக உறுதி அளிக்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத்திற்கான பாதியும் தயாராகும். இந்த சப்ஜெக்டில் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி நடக்குது. அப்போ தான் அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுக்கு முன்னரே அந்த இஸ்லாத்தையும் ஈமானையும் ஏற்படுத்தி கொண்டவர்கள் தங்களிடம் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை நேசிக்கிறார்கள் என்ற சூரா ஹஷரில் வரக்கூடிய இந்த வார்த்தை எல்லாம் பதிவு செய்கிறான். அப்போ இந்த இஸ்லாம் மதீனாவின் அன்சாரிகளின் அன்பையும் தியாகத்தையும் அழகாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டான், நபியுடைய ஹிஜ்ரத்தை ஏற்று வர சொல்லி பேசுகிறாங்க என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுறான். இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது, அந்த சஹாபாக்களுடைய மதீனா அன்சாரிகளுடைய தியாகம் உலகம் முழுக்க ஓதப்படுகிறது. அருமையானவர்கள், அப்போ இங்கே தான் ஹிஜ்ரத்துக்கான கதவு திறக்கப்படுது. அப்போ மக்காவில் அந்த முஸ்லீம்கள் சோதனைகள் அதிகரித்து கொண்டே இருந்துச்சு. மதீனாவில் அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு ஈமானிய சமூகம் உருவாகிடுச்சு. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் படிப்படியாக மதீனாவுக்கு என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரத் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பின்னர் அல்லாஹ்வின் அனுமதியுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவை நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அடுத்த நாளில் நாம் பார்க்க போகக்கூடிய என்னது மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் இதாக இருக்குது அருமையானவர்களே. அப்போ இங்கே தான் ஹிஜ்ரத்துடைய விஷயம் ஆரம்பிக்குது. இன்று நம் இன்னைக்கு பார்த்த இந்த விஷயத்தில் அந்த சுருக்கமான ஒரு 5 படிப்புகள் என்ன அருமையானவர். முதலாவது, ஒரு மனிதரை மாற்றுவது ஒரு சமூகத்தை மாற்றுவதற்கு சமம் என்பது என்னது, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்களுடைய மாற்றத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. முஸஅப் ரலியல்லாஹு அவருடைய தாவா இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. இரண்டாவது, குர்ஆனை கற்றுக்கொள்வதோடு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் என்ன செய்யணும், நம்ம உருவாக்கணும். நமக்கு தெரிந்த ஒரு நல்ல விஷயத்தையாவது பின்னம் எடுத்து சொல்லுவோம் என்ற அந்த ஒரு தன்மையை நம்மள்கிட்ட ஒவ்வொரு முஸ்லீம் உருவாக்க ஆரம்பித்தா தீன் இன்னும் வேகமாக பரவும். இன்றைக்கி என்ன செய்யுது, தீன் ஏதோ ஒரு இடத்துல போய் அடைச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிது. ஹஜ்ரத் மோதினாரோட போய் நின்றுச்சோங்கிற தோணுது. இவங்க தான் முஸ்லீமாக வாழணும், அப்படி இல்லை. இப்போ இங்கே என்ன தெரியுது, நாமும் கற்று பிறர் கற்றுக் கொடுப்போம். பிறர் என்றதில் நம்முடைய குடும்பம் வந்துடுச்சு, அண்டை வீட்டார் வந்துட்டாங்க, மாற்று மத சகோதரர்கள் வந்துட்டாங்க. இது ஒவ்வொரு முஸ்லீமும் உணர்ற தினத்தில் இந்த அல்லாஹ் இங்கே தீனுடைய வெளிச்சத்தை பெருமாக ஏற்படுத்திடுவோம். மூணாவது விஷயம், தாவாவுக்கு பொறுமை தேவை என்பதை முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய மதீனாவில் பொறுமையுடன் பணியாற்றிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்போ தாவாவில் பொறுமை தேவை என்ற படிப்பினை பெற வேண்டும். நாலாவது படிப்பினை, அன்சாரிகளைப் போல அன்பு காட்டுவோம். யாருக்கு, மதீனாவாசிகள் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களை தங்களுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். எப்படி ஏற்றுக்கொண்டாங்க தெரியுமா சகோதரி? முஹாஜிர்கள் என்பவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போகிறவங்க, தன்னுடைய ஊர் உடைமைகள் தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் திறந்து, ஏன்னா இவங்களுக்கே பிடிக்கல, கொள்கையே மாறி போச்சு. உனக்கு என்ன புள்ளக்குட்டியை விட்டுட்டு போ, உனக்கு நீ என்ன எனக்கு மனைவி, நான் உனக்கு கணவன், விட்டுட்டு போ, இப்படி தான். உன் சொத்து கூட கிடையாது. அம்மாத்தோடைய கண்ட்ரோலில் இருந்தாருன்னா அவங்களும் சொத்தே இல்லாமல் அமுச்சு விட்டாங்க. இப்படி நடந்துச்சு. அப்போ இவ்வளோ தியாகம் பண்ணி போன இவங்களை, ஒன்றும் இல்லாமல் போன இவங்களை அன்சாரி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சகோதரர்களாக சேர்த்து வைக்கிறாங்க. எப்பேற்பட்ட சகோதரன் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரன் பிறந்தால் சொத்துல எப்படி பங்கு கொடுப்போமோ அப்படி பங்கு கொடுத்தாங்க. என்கிட்ட 2 வீடு இருக்குது, நீங்கள் ஒரு வீடு எடுத்துக்குங்க. குடும்பத்திலே திருமண முறைகள் அருமையானவர்களே, இப்படி எல்லாம் இருந்த அருமையானவர்களே. அப்போ அன்சாரி சஹாபாக்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு அன்பு காட்டுவதை போல் நாம் காட்ட வேண்டும். 5வது, அல்லாஹ்வின் திட்டத்தை நான் நம்புவோம். மக்காவில் கதவுகள் மூடப்பட்ட போது அல்லாஹ் என்ன செய்தான், மதீனாவில் புதிய கதவை அல்லாஹ் திறந்துட்டான். அப்போ என்னது, இன்றைக்கி உலகம் முழுக்க என்ன, ஒரு முஸ்லீம் சமூகம் ஒரு விதமான ஒரு துன்பத்துக்கு ஆளாகப்படுது. அப்போ அல்லாஹ் ஏதோ ஒரு நல்ல கதவு நமக்கு திறப்பான் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் புரிஞ்சுக்கணும். அருமையானவர்களே, முடிவுரையாக
அன்பான சகோதரர்களே, நபிஸல்லல்லாஹு தாவா மக்காவில் ஆரம்பமானது. முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு சென்றாங்க. மதீனாவில் ஈமான் வளர்ந்தது. அக்காபாவுடைய பையத் ஏற்பட்டது. யார்? நபிஸல்லல்லாஹு இவங்களுக்கும் அவங்க நபிஸல்லல்லாஹு பையத் ஏற்படுது. பின்னர் முஹாஜிர்கள் மதீனாவுக்கு செல்றாங்க. இறுதியில் நபிஸல்லல்லாஹு ஹிஜ்ரத் பெற்றது. ஒரு சிறிய தாவாவுடைய முயற்சி ஒரு பெரிய இஸ்லாமிய வரலாற்றுக்கு அடித்தளமாக மாறியது என்பது இன்னைக்கு நாம் படிப்பனையாக பெற வேண்டும். அல்லாஹ் நம்மையும் நம் நபிஸல்லல்லாஹு அவர்களின் தாவாவை நேசிப்பவர்களாகவும் நன்மையை மற்றவரிடம் எடுத்துச் சொல்பவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.